நல்லா கியூட்டா அமைதியா மாத்தா உட்காந்துட்டு இருக்கிற பிள்ளைங்க நீங்க அமைதியா இருப்பீங்களா கடைசி வரையும்? நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்துதான் நாங்க உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் தருவோம். ஓகேவா? அப்படின்னு சும்மா சொன்னோம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்க கிஃப்டா தருவோம், கிஃப்ட் தருவோம். சரி, என்னோட ஒரு சிறு சாட்சி. நான் எப்படி உங்களை மாதிரி சின்ன பிள்ளையில இருந்து நான் எப்படி இருந்தேன் என்னன்னு அதை நான் சொல்றேன், சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். நான் உங்களை மாதிரி இந்த மாதிரி கிளாஸ்ல தான் நான் ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன். எனக்கு யாருமே ஏசப்பா இங்க ஏசப்பா அப்படி ஏசப்பா இப்படி அப்படின்லாம் யாரும் எனக்கு சொல்ல கிடையாது. உங்களை மாதிரி தான் சண்டே கிளாஸுக்கு போனேன். அப்படியே சண்டே கிளாஸ்ல இருந்து சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். சர்ச்சில இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தேன். அப்படியே சர்ச்சிலேயே வளர்ந்து மியூசிக்லாம் போடுவேன். சர்ச்சில் நான் தான் மியூசிக் போடுவேன், ட்ரிபிள் வாசிப்பேன் நான். ஆனால் அப்படிலாம் இருந்தோம். எனக்கு இந்த மாதிரி ஆனது உங்களை மாதிரி குழந்தையிலேயே ஆயிடுச்சு. 1 வயசு குழந்தையிலேயே எனக்கு இந்த மாதிரி போலியோ அட்டாக் இருக்கு, அதாவது காய்ச்ச மாதிரி இந்த மாதிரி நான் ஆயிட்டேன். நான் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, யாருக்கும் இந்த மாதிரி இருக்கிறது தெரியக்கூடாதுன்னு பயங்கர சேட்டப் பண்ணுவேன். ஸ்கூல்ல 10வது வரைக்கும் நான் படித்தேன். ஸ்கூல்ல நான் தான் எல்லாமே. 12வது வரையும் நான் தான் எல்லாத்தையுமே ஆடுவேன். என்னை கண்டா எல்லாம் பயப்படுவானுங்க ஸ்கூல்ல. அதுக்கப்புறம் எதனால நான் இப்படி எதனால இதெல்லாம் பண்ணேன்? நான் இப்படி இருக்கிறது யாருக்கும் ஒரு குறையா தெரியக்கூடாதுன்னு. ஸ்கூல்ல டீச்சர்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன், சாருங்களுக்கு மரியாதை. எங்க ஹெச்எம்ஏ என் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. ஏன்னா ரொம்ப நான் ராவடி பண்ணுவேன், ரொம்ப சேட்டை பண்ணுவேன்ட்டு எங்க ஹெச்எம் என் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. அந்த மாதிரி ஹெச்எம் எப்ப பார்த்தாலும் ஹெச்எம் கூட தான் சுற்றுவேன், கிளாஸ்ல உட்கார மாட்டேன். அந்த மாதிரி நிறைய சேட்டை பண்ணுவேன். அப்புறம் 10வது வரைக்கும் தான் படித்தேன். அதுக்கப்புறம் நான் படிக்கல. என் ஃப்ரெண்டு நானும் சேர்ந்து அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு அப்படியே 10வது வரையும் நின்றுட்டேன். அதுக்கப்புறம் தெருவுக்குள்ள பசங்களை நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது. என் கூட செட்டே இல்லைங்காம ஒரு 20 பேர் 30 பேர் இருப்போம். நாங்கள் ஒரு தேட்டருக்கு போனா 20 பேர் 30 பேர் போவோம். ஒரு தேட்டருக்குள்ள எங்க அராஜகம் தான் அதிகமா இருக்கும். செம்ம சேட்டை பண்ணுவோம். இது வரைக்குமே அப்படிதான் இருந்தேன் நான். என் வயசு பசங்கள்லாம் எல்லாத்தையுமே அடிப்பேன். எப்பதான் இந்த அண்ணன் இப்படி எல்லாம் இருந்துகிட்டு அடிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நல்லா சண்டை பயங்கரமா போடுவேன். என்னை கண்டா என்ன ஏரியாக்குள்ள என்ன கண்டா பயந்துக்கிற பசங்க இருக்கிறானுங்க. ஜிம்முக்கு போவேன், ஜிம்மு செய்வேன், ஏரியாக்குள்ள பசங்களை போட்டு அடிப்போம். ஏதாச்சும் பண்டிகைன்னு வந்தா பண்டிகையில செம்ம ராவடி பண்ணுவேன், பண்டிகையில சண்டை போடுவேன். அதுக்குன்னு நான் ரொம்பலாம் நாங்க அப்பெல்லாம் குடிப்போம். எப்படின்னா ஏதோ ஒரு பண்டிகை சமயத்துல ஏதோ ஒரு நாளைக்கு குடிப்போம். நான் கொஞ்சமா தான் குடிப்பேன். நான் கொஞ்சமா குடிச்சாலும் போதை இருக்கும். போதையில யாராச்சும் பேசினாலும் உடனே அடிச்சு போடுவேன் அவங்க. அந்த மாதிரிலாம் சேட்டை பண்ணேன். ஆண்டவர் அப்புறம் தான் நான் பார்த்தாரு, நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது நல்லது இல்ல, ஊழியத்தை செய்டா, எனக்கு ஊழியம் செய்டா அப்படின்ட்டாரு ஆண்டவர். என்னது? என்னோட ஊழியத்தை செய்டா, இப்படி நீ இருக்காத, நீ இப்படி இருந்தீன்னா நீ எங்கேயோ போயிடுவ. இந்நேரம் நான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5, 10, 8 வருஷம் இருக்கும். 8 வருஷத்துல இன்னும் நான் மண்ணுக்குள்ள போயிருப்பேன். ஏன்னா என் கூட இருந்த எங்க சித்தப்பா ஒருத்தர் அடிக்க போய் அவரை நாங்க வெட்ட போய் அவரை நாங்க வெட்டிட்டு தப்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அவரு எங்க சித்தப்பாவோட ஃப்ரெண்டா அவரு வெட்டி அவரை கொண்டுட்டாங்க எல்லாரும். திரும்பி நான் அதை எடுக்கலான்னு போய் அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் பேசுறாரு, இதெல்லாம் உனக்கு நல்லது இல்ல, நீ இப்படியே இருந்தீங்கன்னா இதாயிடும், என்ன நீ ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை, யாரையுமே நம்புறதுக்கு இல்ல. எவனை பார்த்தாலும் என்ன எதனாச்சும் ஒண்ணு பண்றதுக்கு தான் இது பண்றாங்க, பிளான் பண்றானுங்க. என் கூட சேர்றவனுங்களே என்னை கொண்டு போய் என்னை அடிக்கணும், இவனை எதனாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறவன்ட்டே என்னை கொண்டு போய் விடுவானுங்க. நான் அப்படி இப்படின்னு எதனாச்சும் ஒண்ணு தப்பிச்சு வந்துருவேன் எப்படியா இருந்தாலும். அப்படி பார்த்து எப்படி 30 பேர் 40 பேர் இருந்த என் ஃப்ரெண்டுங்க, எனக்கு ஃப்ரெண்டுங்களா இருந்தானுங்க. இப்போ ஒரு ஃப்ரெண்டு எனக்கு இல்லை, ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு இல்ல. ஆண்டவர் தான் என் ஃப்ரெண்டு. ஆண்டவர் தான், ஏசப்பா தான் என் ஃப்ரெண்டு. ஏசப்பா தான் எல்லாமே எனக்கு. அப்படி இருந்துதான் அப்புறம் பாஸ்டர் அறிமுகப்படுத்தி வச்சு பாஸ்டர் என்கிட்ட கிட்டத்தட்ட இல்லங்காம ஒரு வருஷம் ஆச்சு. நான் சர்ச்சை விட்டு வந்துட்டேன். வேற ஒரு சர்ச்சைக்கு போயிருந்தேன், சர்ச்சை விட்டு வந்துட்டேன். போதுண்டாப்பா,
எங்க போனாலும் நம்ம இப்படிதான் இருக்கிறோம், இனிமேல் நம்ம சர்ச்சுக்கு போக வேணாம், நம்ம திரும்பி இதுல ஆரம்பிப்போம் அப்படின்லாம் நினைச்சேன். நம்ம பயந்து போக வேணாம் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் தான் பாஸ்டர் வந்து 1 வருஷம் என்ன அவ்வளவு போராட்டம் பண்ணாரு. இவரை பார்த்தா நான் ஓட ஆரம்பிச்சிடுவேன், ஓடி போய் ஒளிஞ்சுக்குவேன். பாஸ்டர் பார்த்தா இவர் வந்து நம்மளை கூப்பிட்டு வந்து சர்ச்சில் உட்கார வச்சிருவாரு, புத்தி மாதிரி சொல்லுவாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாஸ்டர் நான் அப்படி இப்படின்னு பிடிச்சி சர்ச்சில் உட்கார வச்சு, அதுக்கப்புறம் தான் ஜான் பாஸ்டர் கூட பைபிள் காலேஜ் போனேன். அங்க பைபிள் காலேஜ் அனுப்பிச்சு விட்டாரு பாஸ்டர். அதுக்கப்புறம் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்தேன். அண்ணனை சந்திச்சேன். அண்ணன் கூட இருந்து இப்ப ஊழியம் தான். அண்ணனும் நானும் சேர்ந்து ரோட்டோர இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு, பெட்ஷீட்டு, தலகாணி இந்த மாதிரி கொடுக்கறதுல இருந்து பைபிள் கொடுக்குற பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கு காலேஜ் இந்த மாதிரி இடத்துல பைபிள் கொடுக்கறது முத கொண்டு இப்ப அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் எங்கேயோ போய் எக்கோட கெட்டு சீரழிகிறவனை ஆண்டவர் இப்போ கொண்டு வந்து நிறுத்தி 10 பேர்த்துக்கு உதவுற மாதிரி 1000 பேர்த்துக்கு உதவுற மாதிரி எங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. என்னையும் அண்ணனையும் ரசிச்சவரு உங்களை ரசிக்க மாட்டாரா? ஒரு நாங்க சர்ச்சை இப்ப புதுசா கட்டணும், இந்த மாதிரிதான் செட்டு போட்டோம். அதுக்கு அண்ணன் தான் அவங்க ஊர்ல இருந்து ஆளுங்க அனுப்பிச்சு விட்டாங்க. அப்ப அந்த பசங்கள்ட்ட நான் கேக்குறேன், ஏப்பா அலெக்சனை எப்படி போவாங்க ஊர்ல அப்படின்னு கேக்குறேன். ஐயோ அதை ஏன்னா கேக்குற, உடிச்சு விட்டாருன்னா ஊருக்குள்ள ஐயோ அலெக்ஸ் போதல வரான்னு சொன்னாவே எல்லாம் தெரிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. மனுஷன் சும்மாவே இருக்க மாட்டாருன்னா, வந்தாருன்னா எட்டி நெஞ்சு மேலதான் உதைப்பாப்புல எடுத்ததுமே அப்படின்னு சொல்றானுங்க. குடிக்கிறதெல்லாம் அடிச்சுக்க முடியாது, அவர் குடிப்பாரு, குடிக்கிறவங்களையும் கூப்பிட்டு வந்து வேலை செய்யறவங்களையும் கூப்பிட்டு போய் குடிக்க வச்சிருவாரு அப்படின்னு எவ்வளவோ ஒரு பத்தி சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் இப்ப அவங்கள சொன்னவங்க மத்தியில தான் ஆண்டவர் இப்ப அண்ணன் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அதே மாதிரிதான் என் ஃப்ரெண்டுகள் மத்தியிலையும் இப்ப ரீசெண்டா நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு சேலத்துல. அந்த பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா என் பேர்லாம் வரத்துக்குலாம் எவ்வளவு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா அதுல எல்லாம் ஆண்டவர் என்னை தப்பிக்க வச்சு, நீ இதுக்கானவல்லடா, நீ எனக்கானவடா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன இன்னும் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. இன்னும் அநேக இதுல இன்னும் நானும் அண்ணனும் இன்னும் நிறைய பண்ணுவோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. எங்களை ஒண்ணுமே முடியாத எங்களை ஆசீர்வதிக்கிறவரு. நீங்க ஆண்டவரை விசுவாசிச்சு ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா நல்லா இருக்கிற உங்களை ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிப்பாரு. உங்களையும் வச்சு பயன்படுத்துவாரு. ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் எங்களை நாங்க ஒப்பு கொடுத்தோம், அண்ணனும் நானும் ஒப்பு கொடுத்தோம். நாங்க இதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம், குடிக்க மாட்டோம் அப்படின்னு நாங்க ஒப்பு கொடுத்தோம். எங்களை நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே நாங்க ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவர் இதுவரைக்கும் எங்களை பயன்படுத்துறாரு. அது மாதிரி நீங்களும் எல்லாம் ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைங்களா? நாங்க எங்க சாட்சி நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு நல்லா இருந்துச்சா? ஆண்டவர் எங்க அண்ணனையும் பயன்படுத்துற மாதிரி உங்களையும் பயன்படுத்துவாரா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. நீங்க ஆண்டவர் ருசித்து பாப்பீங்களா? அல்லேலூயா. சிறு பிள்ளைங்க அதாவது பெரியவங்களை ஆண்டவர் நேசிக்கிறத விட உங்களை மாதிரி சிறு பிள்ளைங்களை தான் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சிறு பிள்ளைகள் போல இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு வசனம் இருக்கு. அதனால ஆண்டவர் உங்களை தான் நேசிக்கிறாரு. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. நீங்க ஆண்டவர் நேசிப்பீங்களா? அல்லேலூயா. சரி, ஜெபம் பண்ணுவோமா? அப்பா கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் நிறைந்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா அப்பா உமக்கு சோதரம் அப்பா. அப்பா இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க ரட்சியும் ஆண்டவரே. அப்பா சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ ரட்சித்த ஆண்டவரே. அப்பா அவர்கள் மூலியமா அவர்கள் குடும்பத்தை ரட்சியும் ஆண்டவரே. அப்பா இந்த சபையை நீங்க ஆசீர்வதிங்க, இன்னும் மேலும் கர்த்தாவே பயன்படுத்தி உயர்த்துங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதரம் அப்பா. இந்த சபையை சுற்றில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு வீட்டையும் நீ தனித்தனியாய் பேராய் நீர் ஆசீர்வதித்து ரட்சிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரம் ஆண்டவரே. இந்த சபை இந்த பகுதியில இருக்கிறது மூலம் ஆண்டவரே இந்த பகுதியே ஆசீர்வாதமா இருக்க நீங்க உதவி செய்யப்பா.
உமக்கு சோதரம் ஆண்டவரே. அதை இந்த ஜனங்க உணர உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா மீண்டுமாய் கூட இந்த சபையை சுற்றில இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க, ரட்சியும். அப்பா சோதரம் ஆண்டவரே. பாஸ்டர் அருமையான பாஸ்டர் ஜான் உங்க இடத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பாஸ்டரை ஆசீர்வதிங்க அப்பா, அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க அப்பா. இந்த பகுதிக்கு அவர் நல்ல ஒரு ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போற கிருபைக்காக எனக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேங்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். தண்ணி எதுக்கு அடிக்கிறேன்னா, எனக்கு கழுத்துக்கு கீழே உணர்ச்சி இருக்காது. இந்த உடம்பு அவியாத அக்கடி போல எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், தாங்க முடியாது. ஆனால் தேவ கிருபையினால உருவாக்கும் தண்ணியை கொஞ்சம் கடிச்சா கொஞ்சம் பிடிக்கும், உணர்ச்சி இருக்கும். இதுக்கு எதுவும் உணர்ச்சி கொஞ்சம் ஜிக்கிட்டு சுவிச்சுட்டா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், அதெல்லாம் தண்ணி இருக்கும். அதனால தேவன் வச்சு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதுசாக